வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உலகத்தோட வர்த்தகத்துல ஒரு மிக முக்கியமான ரத்த நாளம் மாதிரி இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி அங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது எப்படி ஒரு உலகளாவிய நெருக்கடியா மாற வாய்ப்பு இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை மட்டும் இல்ல. உலகத்தோட ஒரு முக்கியமான ரத்த நாளத்தை அடைச்சா என்ன நடக்குமோ அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இந்த சிக்கலான விஷயத்த நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த ஜலசந்தில என்னதான் பதட்டம் நிலவுதுன்னு பாப்போம். அப்புறம் இந்த முற்றுகை அச்சுறுத்தல்னா என்ன, அதுக்கு மத்த நாடுகள் என்ன சொன்னாங்க, இதனால உலக பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு வரும், இதுக்கு ஈரான் கையில என்ன பதில் இருக்கு, கடைசியா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரான அணுசக்தி கருத்து வேறுபாடு என்னங்கிறதையும் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட மையப்புள்ளிக்கு போவோம். உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்புக்கு காரணமான ஒரு குறுகிய நீர்வழி இது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல உற்பத்தியாகிற எண்ணெயில 1/5 இந்த சின்ன வழி மூலமா தான் போகுது. இந்த ஒரு பாதை அடைபட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? நம்ம பெட்ரோல் பங்க்ல விலை ஏறதுல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மூடுறது வரைக்கும் எல்லாத்துலயும் பாதிப்பு இருக்கும். அதனாலதான் இங்க நடக்கிற எந்த ஒரு சின்ன இடையூறும் ஒரு உலகளாவிய செய்தியா மாறுது. இப்போ ஏற்கனவே புஜஞ்சிட்டு இருந்த இந்த பிரச்சனையில நெருப்ப பத்த வச்ச அந்த ஒரு அறிவிப்பை பத்தி பாப்போம். அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியால ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார். அது என்னன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வர்ற எல்லா கப்பல்களையும் நாங்க முற்றுகையிட போறோம்னு சொன்னார். இது ஏற்கனவே பதட்டமா இருந்த சூழலை உச்சகட்டத்துக்கு கொண்டு போச்சு. சரி, எதுக்கு இப்படி ஒரு அதிரடி முடிவு? அதுக்கு அவர் சொன்ன காரணம், ஈரான் கடல்ல கன்னி வெடிகளை வச்சு அந்த வழியா போற கப்பல்களை மிரட்டி பணம் பறிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. சொல்லப்போனா ஈரான ஒரு கடல் கொள்ளைக்காரங்க மாதிரி சித்தரிச்சு தன்னோட முடிவை நியாயப்படுத்தினாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதிபர் ட்ரம்ப் எல்லா கப்பலையும் தடுப்போன்னு சொன்னாலும் அமெரிக்க ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுக்கு போற இல்லனா அங்கிருந்து வர கப்பல்களை மட்டும்தான் தடுப்போன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு அறிக்கைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கொள்கை முடிவுல எவ்வளவு குழப்பம் இருந்துச்சுங்கிறது தெளிவா காட்டுது. சரி, அமெரிக்காவோட இந்த முற்றுகை மிரட்டலுக்கு மத்த நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க? அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளி நாடுகள் கூட இந்த நடவடிக்கையை ஆதரிக்கல. இங்கிலாந்து நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிருச்சு. சீனா எங்க வர்த்தகத்துல கை வைக்காதீங்கன்னு நேரடியாவே எச்சரிச்சுது. ஜப்பான் கூட அவங்க கப்பல்களை அனுப்ப மாட்டோம்னு கைவிரிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்கா உலகளவுல தனித்து விடப்பட்டதுதான். அடுத்ததா இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை பார்க்கலாம். இது எப்படி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட முதல் மற்றும் உடனடி பாதிப்பு யாருக்குன்னா, ஈரான் கிட்டேந்து அதிகமா எண்ணெய் வாங்குற நாடுகளுக்கு தான். குறிப்பா சீனா அவங்களோட எண்ணெய் தேவைகள்ல ஒரு பெரிய பகுதிய ஈரானை நம்பித்தான் இருக்காங்க. இந்தியாவுக்கும் இது ஒரு பெரிய அடிதான். இந்த ரெண்டு பெரிய பொருளாதாரங்களும் உடனே ஆட்டம் காணும். ஆனா பிரச்சனை எண்ணெயோட மட்டும் நிக்காது. அதையும் தாண்டி எரிவாயு, உரங்கள்னு பல பொருட்களோட சப்ளை செயின் பாதிக்கப்படும். இதனால விவசாயத்திலிருந்து நாம அன்றாடம் வாங்குற பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறும். இந்த நிலைமையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஓமை இருக்கு. அதுதான் கண்ணாடி மாளிகைக்கு எதிராக குடிசை. இங்க ஈரான் தான் அந்த குடிசை. ஏன்னா அவங்க மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கு. அதனால புதுசா வர பாதிப்புகள் அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா உலகத்தோட மத்த நாடுகள், நிலையான வர்த்தகத்தை நம்பி இருக்கிற நாடுகள் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி ரொம்ப எளிதா உடையக்கூடியது. சப்ளைல ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட மொத்த பொருளாதாரமும் நொறுங்கிடும். இதனாலதான் ஈரான் தனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தைரியமா இருக்கு. இந்த மிரட்டலை ஈரான் எப்படி எதிர்கொள்ளுது? சும்மா இல்ல, அவங்க கையிலயும் சில முக்கியமான பதில்கள் இருக்கு. பல வருஷமாவே ஈரான் தடைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வழிய கையாண்டிட்டு வர்றாங்க. அதுதான் நிழல் கடற்படை. அதாவது யாருடையதுன்னு கண்டுபிடிக்க முடியாத, ட்ராக் பண்ண முடியாத கப்பல்கள் மூலமா அவங்களோட எண்ணெய் வியாபாரத்தை ரகசியமா செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால ஒரு முற்றுகை வந்தா கூட அதோட உடனடி பாதிப்பை அவங்களால ஓரளவு சமாளிக்க முடியும். ஆனா அவங்களோட உண்மையான துருப்புச்சீட்டு அது இல்ல. அது வேறொரு இடத்துல இருக்கு. அது மூலமா அவங்களால உலகத்துக்கே அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த வியூகம் 3 படிகளை கொண்டது. 1, ஏமன்ல இருக்கிற அவங்களோட ஹுதி கூட்டாளிகள் மூலமா பாப் எல் மாண்டேவ் ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்றது. 2, ஏவுகணங்களை காட்டி மிரட்டி அங்க போற கப்பல் போக்குவரத்தை நிறுத்துறது. இதனால என்ன ஆகும்?
மூணாவதா ஐரோப்பாவுக்கு போற மிக முக்கியமான வர்த்தக வழி, அதாவது செங்கடல் வழி முடங்கிடும். இது உலக பொருளாதாரத்துல இன்னும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம இந்த மோதலோட மூல காரணத்தை பார்க்கணும். இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளி இந்த அணுசக்தி திட்டம்தான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரான் எந்த காரணம் கொண்டும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அவங்களோட முழு அணுசக்தி திட்டத்தையுமே கைவிடணும்னு சொல்லுது. ஆனா ஈரான், எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிற எண்ணமே இல்ல, ஆனா மின்சாரம் மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அமைதியான முறையில அணுசக்திய பயன்படுத்த எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் நடுவுல தான் இந்த இழுபறி நீடிச்சுட்டே இருக்கு. ஒரு காலத்துல இதுக்கு ஒரு தீர்வு இருந்துச்சு. 2015ல JCPOAன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன்படி ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை குறைச்சுக்கிட்டா அவங்க மேல இருக்கிற தடைகளை நீக்குறதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா 2018ல அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையா வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த ஒப்பந்தத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில தான் முடியுது. இதனால தான் பதற்றம் குறையாம இருக்கு. ஈரானோட வெளியுறவு அமைச்சகம் சொன்ன இந்த ஒரு வார்த்தை அவங்களோட நிலைப்பாட்ட அழகா சொல்லுது. நீங்க நல்ல விதமா நடந்துக்கிட்டா நாங்களும் நல்ல விதமா நடந்துக்குவோம். நீங்க விரோதத்தை காட்டினா பதிலுக்கு விரோதம்தான் வளரும். அதாவது பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்தே இருக்கு, ஆனா அதுக்கு அமெரிக்கா அவங்க அணுகுமுறைய மாத்திக்கணும்னு சொல்றாங்க. இறுதியா இந்த முழு நிகழ்வும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விட்டு செல்லுது. இந்த அளவுக்கு உன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல ஒரு சில தலைவர்களோட கணிக்க முடியாத முடிவுகளால உலக அமைதிக்கே ஆபத்து வருதுன்னா, இதுக்கு நாம கொடுக்க போற உண்மையான விலை என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.